அனைவருக்கும் வணக்கம். ஐஆர்சிடிசி வெப் பேஜில் நமக்குன்னு பர்சனலாக ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். அதுக்கு லேப்டாப்பில் க்ரோமில் போய்ட்டு ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஐஆர்சிடிசி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே ஐஆர்சிடிசியோட வெப் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கு அதுக்கப்புறம் லாகின் ரிஜிஸ்டர்னு ஃபஸ்ட்லேயே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணோட்டே நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்லேயே இருக்கும் லாகின் ரிஜிஸ்டர்னு, அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ப்ளூ கலரில் ரிஜிஸ்டர்னு இருக்கும் ஃபஸ்ட் ஒன்று, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ஓகே கொடுத்துருங்க. அதுக்கு யூசர் நேம்னு ஒன்று கேட்கும், அதில் மினிமம் 4 லெட்டர் இருக்கணும். அதை நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தேவா அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஒரு வேளை நம்மளோட பேரில் ஆல்ரெடி யூசர் நேம் கிரியேட் ஆகியிருந்தால் கீழே யூசர் நேம் இருக்குது டேப் கொடுத்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிரும். அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ரெட் கோடு காமிச்சிரும். அப்படின்னா ஆல்ரெடி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது நம்பர்ஸோ நேமோ சிம்பிளோ ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஆட் பண்ணி இல்லாத ஒன்றை யூசர் ஐடியாக க்ரியேட் பண்ணிக்கணும். அடுத்து கீழே பேர் செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு ஐடி போடுறோமோ அவங்களோட பேரவே ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அதே மாதிரியே அங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்வேர்டில் பார்த்திங்கன்னா மினிமம் 11 லெட்டர் இருக்கணும், மேக்ஸிமம் 15 லெட்டர் போகலாம். கண்டிப்பாக ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று இருக்கணும். யாருக்கும் தெரியாத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதையே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு மெயில் ஐடி கேட்கும், அடுத்து ஃபோன் நம்பர் கேட்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி ஐடி க்ரியேட் பண்ண முடியாது. ஒரு மெயில் ஐடி ஒரு ஃபோன் நம்பருக்கு ஒரு ஐடி தான் க்ரியேட் பண்ண முடியும். மெயில் ஐடி கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கீழே கேப்ச்சா கேட்கும், கேப்ச்சாவை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி எடுத்து அதில் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பர்சனல் ஐடி க்ரியேட் ஆகிடும்.